ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 5ல் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவல். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவல்ன்றது ஒரு இன்புட் நீங்கள் கொடுத்துட்டு அந்த இன்புட்டுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை எடுக்கிறது, ரிட்ரைவ் பண்ணுறது. இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன்னா உங்கள்கிட்ட இருக்கிற இன்புட்லேருந்து ரிட்ரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ரிட்ரைவ் பண்ண இன்புட்லேருந்து நமக்கு தேவையான ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷனை மட்டும் பிரித்து எடுக்கிறது, அது இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இது எப்படி இருக்கும் நார்மலாக டாக்ஸ்னால், நீங்கள் ஒரு நெட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டாவை சர்ச் பண்ணுறீங்கன்னா, மொத்தமாக அது ரிலிவெண்ட்டாக இருக்கிற எல்லா டீட்டெயிலையும் எடுக்காமல் அதில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டீட்டெயில்ஸ், இப்போ உங்களுக்கு நோட்ஸில் கொடுத்துருக்குற மாதிரி ஒரு அட்ரஸ், ஒரு கம்பெனி அட்ரஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டு, சிட்டி, ஸ்டேட்டு, ஜிப் கோடு, ஸோ இதை மட்டும் ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷனை மட்டும் பிரித்து எடுத்து நம்ம அதை வியூ பண்ணுறது வந்து இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நோட்ஸில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபைனட் ஸ்டேட் ஆட்டோமேட்டா ஃபார் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஃபைனட் ஸ்டேட் ஆட்டோமேட்டா எப்படி இதில் ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு மெயின் கேட்டகரியில் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட் பேஸ்டு எக்ஸ்ட்ராக்ஷன். இது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு கொடுத்துருக்குற டாக்குமெண்ட்டை இன்ஃபர்மேஷனில் ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டாக அதை கன்வெர்ட் பண்ணி அதிலேருந்து உங்களுக்கு மெயினாக தேவைப்படுற ஆட்ரிபியூட்ஸை மட்டும் பிரித்து எடுக்கிறது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அது வந்து ஆட்ரிபியூட் பேஸ்டு எக்ஸ்ட்ராக்ஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரிலேஷ்னல் எக்ஸ்ட்ராக்ஷன். ரிலேஷ்னல் எக்ஸ்ட்ராக்ஷன்னா அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்துருக்குற டாக்குமெண்ட்டை வேரியஸ் மல்டிபிள் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த மல்டிபிள் டாக்குமெண்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை கம்பேர் பண்ணி பார்க்குறது, ரிலேஷன்ஷிப் பார்க்குறது. இப்போ 4 டாக்குமெண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கீங்கன்னா 4 டாக்குமெண்ட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்றதை அனலைஸ் பண்ணுறது ரிலேஷ்னல் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த ரிலேஷ்னல் எக்ஸ்ட்ராக்ஷன் தான் பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு. இந்த ரிலேஷ்னல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுறாங்க, அது வந்து நம்ம ஃபாஸ்டஸ்ன்னு சொல்லுவோம், FASTUS. இந்த ஃபாஸ்டஸ்ட் டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகும்னா, இது வந்து ரிலேஷ்னல் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடில் ஒர்க் ஆகுது. ஸோ ரிலேஷ்னல் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு 4-5 பார்ட்டாக அதை டிவைட் பண்ணி அதுக்கு அதுங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அனலைஸ் பண்ணுறது. அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஃபாஸ்டஸ்ட் மெத்தடு வந்து 4-5 டாக்குமெண்ட்டாக இருக்கும்போது அந்த ஒரு ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டுடைய வந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அதை வச்சு செகண்ட் டாக்குமெண்ட்டுக்கு போவோம். செகண்ட் டாக்குமெண்ட்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அதை வச்சு தேர்ட் டாக்குமெண்ட் போவோம். அப்போ என்ன ஆகும்னா, மல்டிபிள் டாக்குமெண்ட்டாக இருக்கிறதுனால ஒரு டாக்குமெண்ட்டாக அனலைஸ் பண்ணி இன்னொரு டாக்குமெண்ட் போயிட்டுருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்லேருந்து இருக்கிற அவுட்புட்டை நம்ம வந்து இன்புட்டாக வந்து செகண்ட் டாக்குமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். செகண்ட் டாக்குமெண்ட்டில் வர அவுட்புட்டை நம்ம இன்புட்டாக தேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து அந்த ஒரு சீக்வன்ஸாக இருக்கும். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா கேஸ்கேடட் அப்படின்னு சொல்லுவோம், கேஸ்கேடிங் சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து இந்த ஃபாஸ்டஸ்ட் வந்து கேஸ்கேடிங் ஃபார்மேட்டில் ஒர்க் ஆகும். அதனால தான் இங்கே நேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேஸ்கேடட் ஃபைனைட் ஸ்டேட் டிரான்ஸ்டியூடர்ஸ்ன்றதுக்கு ஒரு நேமை கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபாஸ்டஸ்ட்டில் வந்து 5 ஸ்டேஜ் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். ஃபாஸ்டஸ்ட் இந்த 5 ஸ்டேஜில் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோக்கனைசேஷன், செகண்ட் காம்ப்ளெக்ஸ் வேர்ட் ஹேண்ட்லிங், தேர்டு பேசிக் குரூப் ஹேண்ட்லிங், ஃபோர்த்து காம்ப்ளெக்ஸ் பிரேஸ் ஹேண்ட்லிங், ஃபிஃப்த்து ஸ்ட்ரக்சர் மர்ஜிங். இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்னா டோக்கனைசேஷன். டோக்கனைசேஷன்றது உங்களுக்கு தெரியும், நம்ம கொடுத்துருக்குற இன்புட்டை நம்ம என்ன டேட்டாவை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோமோ, அப்போ அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண எந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோமோ அதுக்கான இன்புட் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த டேட்டாவை நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த இன்புட் அவங்க என்ன பண்ணுவாங்க, டோக்கனைசேஷன் பண்ணுவாங்க. ஸோ டோக்கனைசேஷன் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செக்மெண்ட்டாக பிரிப்பாங்க. அவங்க கொடுத்துருக்குற இன்புட்டை செக்மெண்ட்டாக பிரிப்பாங்க. ஒரு வேர்டு, ஒரு நம்பர்ஸு, ஒரு கேரக்டராக செக்மெண்ட் பண்ணுவாங்க, பிரித்து எடுப்பாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நடக்கும், டோக்கனைசேஷன் நடக்கும். செகண்ட் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னா காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ். நீங்கள் டோக்கனைஸ் பண்ண அந்த ஒரு வேர்டு, செப்பரேட் வேர்டில் எந்த வேர்டெலாம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது, எது ரொம்ப டிஃபிகல்ட்டான வேர்டோ அந்த வேர்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தனித்தனியாக பிரித்து அதை அனலைஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த காம்ப்ளெக்ஸ் வேர்டை வந்து ஒரு சிங்கிள் கீவேர்டாக, ஒரு சிங்கிள் ஃபார்மேட்டில், ஒரு சிங்கிள் கீவேர்டாக என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு வருவாங்க. அப்போ அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேர்டு ஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக் குரூப்ஸ். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த காம்ப்ளெக்ஸ் வேர்டெல்லாம் வந்து ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ அந்த தேர்ட் ஸ்டேஜ் பேசிக் குரூப்பில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேசிக் குரூப்பை 2 டிவைட் பண்ணுவாங்க. ஒரு நவுன் குரூப்ஸ், அதாவது வேர்டு, அந்த ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்க வேர்ட்ஸை நவுன் குரூப்ஸாகவும்
வேர்ப் குரூப்ஸாகவும் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அப்போ நவுன் குரூப்ஸாகவும் வேர்பு குரூப்ஸாகவும் ஸ்ப்ளிட் பண்ணதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுவாங்க பேசிக் குரூப்பில். தென் ஃபோர்த் ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃப்ரேசஸ். அப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த பேசிக் குரூப் இருக்கு இல்லையா, அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த வேர்பு நவுனு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன சென்டென்ஸை இன்னும் ஆட் பண்ணி ஒரு பெரிய சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க காம்ப்ளெக்ஸ் ஃப்ரேஸ் ஃபோர்த்து ஸ்டேஜில். தென் ஃபிஃப்த்து ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க அந்த எல்லா ஃப்ரேஸஸுமே சேர்த்து ஒரு ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுவாங்க மர்ஜ் ஸ்ட்ரக்சர். ஃபிஃப்த்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க எல்லா சென்டென்ஸுமே சேர்த்து வச்சு ஒரு கம்ப்ளீட் ஒரு சென்டென்ஸை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அது வந்து மர்ஜ் ஸ்ட்ரக்சர் ஃபிஃப்த்து ஸ்டெப்பில். தென் நெக்ஸ்ட்டில் என்ன நடக்கும் அடுத்த ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிஸ்டிக் மாடல் ஃபார் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன். இதில் என்ன நடக்கும்னா இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த ஒரு இன்புட் சென்டென்ஸில் சில வேர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கும், சில வேர்ட்ஸ் வந்து அதில் மிஸ் ஆகிருக்கும். அப்போ என்ன ஆகும்னா சில வேர்ட்ஸ் மிஸ் ஆகிருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ப்ராப்பரான இன்புட் இருக்காது. அப்போ உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ ஒரு ஒரு ப்ராப்பர் இன்புட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களால் ப்ராசஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் அவுட்புட் கொண்டு வர முடியும். அப்போ ப்ராப்பர் இன்புட்டுக்கு நம்ம மிஸ்ஸிங் வேல்யூஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். இல்லை ஆல்ரெடி இருக்கிற கீவேர்டு, அதில் ஆல்ரெடி இன்புட்டில் இருக்கிற கீபோர்டில் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இல்லை அதுக்கு சூட்டான இன்னொரு ஆல்டர்னேட் கீபோர்டு நம்ம அங்கே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அது வந்து இன்கேஸ் அதில் வந்து சில வேல்யூஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது நம்ம நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா ரிஜெக்ட்ஸ் ஃபெயில்ஸ்னு சொல்லுவோம். REGEX. இந்த ரிஜெக்ட்ஸ் ஃபெயில்ஸ் எப்படின்னா ஒரு ப்ராப்பரான கீபோர்டு இல்லாமல் இருந்தாவோ இல்லை ஒரு வேல்யூ மிஸ் ஆகிருந்தாவோ நம்மளால் வந்து ஒரு ப்ராப்பரான சர்ச் பண்ண முடியாது ஒரு சுச்சுவேஷன். அப்போ இந்த ப்ராசஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி இது ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா HMM ஒரு டெக்னிக், ஹிடன் மார்க்கோவ் மாடல். இந்த ஹிடன் மார்க்கோவ் மாடல் எப்படின்னா ஒரு இடத்துல ஒரு கீவேர்டு ப்ராப்பராக செட் ஆகாமல் இருந்தாவோ இல்லை மிஸ் ஆகிருந்தாவோ நம்மக்கிட்ட இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை வச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, அந்த மிஸ்ஸிங் வேல்யூஸை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாடலுக்கு பேர் தான் ஹிடன் மார்க்கோவ் மாடல். இந்த ஹிடன் மார்க்கோவ் மாடலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சம் டேட்டாஸ் வந்து இருக்கும். அந்த டேட்டாஸ் எப்படி இருக்கும்னா ஆல்ரெடி வந்து ஒரு இந்த இடத்துக்கு இந்த வேர்டு வந்து போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணி வச்சுருக்கிற டேட்டா. அப்போ நம்ம அந்த மார்க்கோவ் மாடல்லேருந்து நம்ம ஒரு டேட்டா எடுத்து ஒரு வேர்டு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக அந்த இடத்துக்கு சூட் ஆகிறான வேர்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டேட்டா தான் HMMல யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் என்னென்னா HMM வந்து ஒரு ட்ரெயின்டு டேட்டான்றதுனால இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு டெம்ப்ளேட்ஸுமே வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். டேட்டா நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டேட்டாவை வச்சு நம்ம அதை ப்ராசஸ் பண்ணிடுவோம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்னா ஆல்ரெடி ஒரு இன்புட் கொடுப்பாங்க, அந்த இன்புட்லேருந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கான ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்பர் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது ஏதாவது டேட்டா மிஸ் ஆகிருந்தாவோ இல்லை கீபோர்டு சூட் ஆகாமல் இருந்தாவோ அவங்க என்ன பண்ணுவாங்க HMM டெக்னிக் யூஸ் பண்ணி இங்கே டார்கெட்னு போட்டிருக்க அந்த ஸ்கொயர் பாக்ஸில் போட்டிருக்கிற அந்த இதுதான் வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணுற வேர்டு. ஸோ அவங்க எங்கே டேட்டா மிஸ் ஆகிருக்கோ இல்லை ப்ராப்பராக செட் ஆகாமல் இருக்கிற வேர்டுக்கு வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்படி அந்த வேர்டு ரீப்ளேஸ் பண்ணும்போது அவங்க ஒரு ப்ராபபிலிட்டி செட் பண்ணுவாங்க. எந்த வேர்டு வந்து மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி அந்த லொக்கேஷனுக்கு மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இருக்கிறோ அந்த வேர்டை வச்சு அவங்க அதை ரீப்ளேஸ் பண்ணி அந்த இதை அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ரீஃபிக்ஸ் அண்ட் போஸ்ட்ஃபிக்ஸ் வரும். ப்ரீஃபிக்ஸ்ன்றது நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற வேர்டுக்கு முன்னாடி இருக்கிற வேர்ட்ஸை ரெஃபர் பண்ணும். போஸ்ட்ஃபிக்ஸ்ன்றது நம்ம யூஸ் பண்ணுற கீபோர்டுக்கு அதுக்கப்புறம் வர வேர்ட்ஸை ரெஃபர் பண்ணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகும்னா அந்த HMM ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆண்டாலஜி எக்ஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் லார்ஜ் கார்பா. ஆண்டாலஜின்றது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கீபோர்டு நம்ம இன்புட்டாக கொடுக்கும்போது அந்த கீபோர்டுக்கான இன்ஃபர்மேஷனும் அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனும் மொத்தமாக கொண்டு வர்றதுக்கு பேர் தான் ஆண்டாலஜி. இது எங்கேருந்து எடுத்து வரோம், ஃப்ரம் லார்ஜ் கார்பா. கார்பான்றது உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னால் கார்பஸ்ன்றது ஒரு டாக்குமெண்ட்டுடைய மெயின் பாடி, மெயின் டெக்ஸ்ட்டு அதுதான் நம்ம கார்பஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நிறைய பெரிய டாக்குமெண்ட்லேருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் பண்ணுறது. இந்த ஆண்டாலஜி எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபஸ்ட்டு இட்ஸ் ஓப்பன் எண்டட். ஸோ ஓப்பன் எண்டட்னா நீங்கள் கொடுத்துருக்க கீபோர்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே அது என்ன பண்ணும், கொண்டு வந்துடும். ஓப்பன் எண்டட் போது
ஸ்பெசிஃபிக்காக இதுதான் வேணும்னு இல்லாமல் எல்லாத்தையும் ரிலேட்டடாக என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குதோ நீங்கள் கொடுத்துருக்க கீபோர்டுக்கு, அதான் நீங்கள் கொடுக்குற கார்பஸ்க்கு, அது எல்லாத்தையுமே அது கொண்டு வரும். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ரிசிஷன் ஸ்டைலில் ஒர்க் ஆகும். எப்படின்னா ப்ரிசிஷன் அண்ட் ரீகால் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். ப்ரிசிஷன்ன்றது ரிலிவெண்ட்டான இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு ரிலிவெண்ட்டாக இருக்குன்றத கால்குலேட் பண்ணுறது ப்ரிசிஷன். ரீகால்ன்றது நீங்கள் கெட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரிலிவெண்ட்டாக கொண்டு வந்திருக்கீங்களா இல்லையான்னு கொண்டு பார்க்குறது ரீகால். ஸோ இந்த ஆண்டாலஜி ஒர்க் பண்ணுறது எதில் ஒர்க் ஆகும்னா ப்ரிசிஷனில் தான் ஒர்க் ஆகும். தென் தேர்ட் வந்து இந்த இன்புட் நீங்கள் கொடுத்து அவுட்புட் கொண்டு வர இந்த ப்ராசஸ்ஸு ஒரு மல்டிபிள் ரிசோர்ஸ்லேருந்து கொண்டு வரும். தேர்ட் பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா தி ரிசல்ட் கேன் பி ஸ்டாட்டிக்கல் அக்ரிகேட் கேதர் ஃப்ரம் தி மல்டிபிள் சோர்ஸஸ். ஸோ மல்டிபிள் இதிலேருந்து கொண்டு வந்து நமக்கான இன்புட்டை அவுட்புட்டை கொடுக்கும். தென் இதோடைய நொட்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்பி, அதான் நவுன் ஃப்ரேஸ். இதோட நொட்டேஷன் என்பி வித்தின் எ ப்ராக்கெட் ஆஸ்ட்ரிக் கொஸ்டின் மார்க் தென் அண்டு ஆறு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு சிம்பிளுக்குமே ஒரு மீனிங் இருக்குது. போல்டு வேர்ட்ஸ் கமாஸ் மஸ்ட் அப்பியர் இன் தி டெக்ஸ்ட்டு. இது ப்ராக்கெட் பண்ணிக்கிறது எதுக்குன்னா குரூப்பிங் பண்ணுறது. இப்போ நீங்கள் கொடுத்துருக்குற இன்புட்டு இருக்க கீவேர்டெலாம் ஐடென்டிஃபை பண்ணி அதை குரூப்பிங் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த ப்ராக்கெட் சிம்பிள் மீன் பண்ணுது. இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் என்ன அப்படின்னா ரிப்பீட்டேஷன். இப்போ நீங்கள் கொடுத்துருக்க இன்புட்டுக்கு அந்த சென்டென்ஸ் கரெக்டாக ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அது வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ப்ராசஸ் வேறு வேர்டு யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் வந்து அந்த ஆஸ்ட்ரிக் மீன் பண்ணுறது. கொஷின் மார்க் என்னென்னா ஆப்ஷனல். இப்போ அந்த வேர்டு வருமா இல்லை இன்னொரு வேர்டு வருமான்றதை ஆப்ஷனுக்கு அந்த கொஷின் மார்க்கை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த என்பி வந்து இந்த நவுன் ஃப்ரேஸ் வந்து ஒரு வேர்டாக ரீப்ளேஸ் பண்ணி ஃபைனலாக வந்து ஒரு ப்ராப்பரான இன்புட் ஒரு சென்டென்ஸை க்ரியேட் பண்ணும். தென் இந்த ஆட்டோமேட்டிக் டெம்ப்ளேட் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டாக்குமெண்ட்லேருந்து நீங்கள் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு மெயினாக சில கீவேர்ட்ஸ் சில ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்ம அதை இன்புட்டாக கொடுத்து அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்படி இன்புட்டாக கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆத்தர், டைட்டில், ஆர்டர், ப்ரிஃபிக்ஸ், மிடில், போஸ்ட்ஃபிக்ஸ், யூஆர்எல். ஓகேவா? அப்போ இந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் வந்து மெயினான கீபோர்டு ஸ்ட்ரிங்ஸ். இப்போ இந்த கீபோர்டு ஸ்ட்ரிங்ஸை பேஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுது அப்படின்னா அது அந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டில் இருக்குது, ரிலிவெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம அனலைஸ் பண்ணி கொண்டு வரும். இப்போ இந்த ஸ்ட்ரிங்ஸில் இந்த ஆர்டர் எதை மீன் பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு ஆத்தர் நேம் வந்துட்டு அதுக்கப்புறம் டைட்டில் வந்தது அப்படின்னா அது ட்ரூவில் வரும். ஃபஸ்ட்டு டைட்டில் வந்து அதுக்கப்புறம் ஆத்தர் வந்தால் அது வந்து ஃபால்ஸில் வரும் ஆர்டரில். தென் ப்ரிஃபிக்ஸ் போஸ்ட்ஃபிக்ஸ்ன்றது என்னென்னா உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற அந்த டார்கெட்டுக்கு முன்னாடி இருக்கிற கேரக்டர்ஸ். தென் அப்புறம் போஸ்ட்ஃபிக்ஸ்னால் அதுக்கு ரைட் சைடில் இருக்கிற கேரக்டர்ஸ், ஒரு 10 கேரக்டர்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கீபோர்டுக்கு லெஃப்ட்டில் இருக்கிற ஒரு 10 கேரக்டர்ஸ் எடுத்துட்டால் அது ப்ரிஃபிக்ஸில் வரும். இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணிக்கிற கீபோர்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற கேரக்டர்ஸை ஒரு 10 கேரக்டர்ஸை ரெஃபர் பண்ணால் அது போஸ்ட்ஃபிக்ஸில் வரும். யூஆர்எல்ன்றது நம்ம சர்ச் பண்ணுற வெப் அட்ரஸுடைய அந்த யூஆர்எலை அது இன்புட்டாக வச்சு அனலைஸ் பண்ணும். ஸோ இந்த 7 கேரக்டர்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணி அதை என்ன பண்ணும், ஒரு இன்புட்டு நம்ம கொடுத்துருக்குற இன்புட்டுக்கான அவுட்புட்டை கொண்டு வரும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்கஸ்ட் வீக்னஸ் இன் திஸ் அப்ரோச். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, அந்த இன்புட்டுக்கான அவுட்புட் அது கொண்டு வருது. அப்போ என்ன ஆகும்னா அந்த அவுட்புட் வரும்போது நம்ம அதை ரிலிவெண்ட்டாக அன்ரிலிவெண்ட்டான்றதை செக் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இதில் பிக்கஸ்ட் வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்குற ஒரு அவுட்புட்டு வந்து ஒரே ஒரு டெம்ப்ளேட்டோட செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டான ஒரு அவுட்புட்டாக இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்துருக்கிற அவுட்புட்டை ஒரு மல்டிபிள் டெம்ப்ளேட்ஸோடு வச்சு செக் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அது கிடைச்சிருக்கிற அவுட்புட்டு ரிலீவெண்ட்டான அவுட்புட்டான்றது தெரியும். நெக்ஸ்ட்டு மெஷின் ரீடிங். இந்த மெஷின் ரீடிங் என்ன அப்படின்னா இங்கே டெக்ஸ்ட் ரன்னர்னு ஒரு சாஃப்ட்வேரு. இதில் என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு மிஷின் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணுதுன்னா அது வந்து நார்மலாக ஒரு ஹியூமன் ரீட் பண்ணுற மாதிரியான ஸ்டைலில் இருக்கணும். அப்போது ஒரு ஹியூமன் நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணும்போது என்ன ப்ராசஸ் பண்ணுமோ அதே மாதிரி ஒரு மிஷினும் ரீட் பண்ணணும். அப்போ தான் அதோடய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இங்கே டெக்ஸ்ட் ரன்னர்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணுது.
அப்போ ரீட் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. வெர்பு, நான் ப்ரிப்போசிஷன், வெர்பு ப்ரிப்போசிஷன், ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபை இருக்கும். டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நவுன் ஃப்ரேஸ், வெர்ப், தென் NP2 நவுன் ஃப்ரேஸ் 2. இந்த டெம்ப்ளேட் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ டெம்ப்ளேட் இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் உங்களுக்கு அந்த இன்புட்டும் அதே ஃபார்மேட்டு தான் வரும். அப்போ இங்கே NP1ன்றது ஒரு நவுன், அப்போ எக்ஸு. வேர்புன்றது எஸ்டாப்ளிஷ்ட், தென் NP2ன்றது இன்னொரு நவுன், அது ஒய். அப்போது இந்த வெர்பு, இந்த நவுன், இந்த மாதிரியான சென்டென்ஸு அந்த டாக்குமெண்ட்டில் எவ்வளோ டைம்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது, அதோடைய ரிப்பீட்டேஷன் எப்படி இருக்குன்றத நம்ம இங்கே ரைட் சைடில் போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த ஒரு டெம்ப்ளேட்டுக்கான எக்ஸாம்பிள், அந்த டேட்டா அது எவ்வளோ டைம் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுக்கு இருக்குது, ஐ மீன் நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு அது ரிப்பீட் ஆகுதுன்றதை வச்சு அதோடைய பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்புட்டை வச்சு அந்த இன்புட்லேருந்து ஒரு லெட்டர்ஸு, கேரக்டர்ஸு, நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி அந்த சென்டென்ஸை வச்சு நமக்கு தேவையான ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் இந்த டாப்பிக்குடைய ப்ராசஸ். தேங்க்யூ.